அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் விமான விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. நியூயார்க் நகர மேயராக ஜோரான் மம்தானி தெரிவு. அமெரிக்க பொருட்களுக்கான 24% மேலதிக வரியை ஒரு வருடத்திற்கு சீனா நிறுத்தம். நாங்கள் முதலில் அணு ஆயுத சோதனை தொடங்க மாட்டோம், ட்ரம்புக்கு பாகிஸ்தான் பதில். பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட கேல்மெகி புயல், 66 பேர் பரிதாபமாக பலி. போதைப்பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல். பெல்ஜியத்தில் மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பல விமான சேவைகள் ரத்து. இலவச மின்சாரத்தை நடைமுறைப்படுத்தும் ஆஸ்திரேலியா நாடு, மகிழ்ச்சியில் மக்கள். அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி படுதோல்வி. ஏமன் மீது சவுதி அரேபியா ஏவுகணை தாக்குதல். அமெரிக்க அரசில் 35வது நாளாக நிதி முடக்கம். தொடர்பட விரிவான செய்திகள். அமெரிக்காவில் சரக்கு விமானம் வெடித்து சிதறியதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லூயிஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே UPS நிறுவனத்திற்கு சொந்தமான மெக்டொனால்ட் டக்ளஸ் MT-11 ரகத்தைச் சேர்ந்த UPS 2976 என்ற சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து தகவல் அறிந்த லூயிஸ்விலே மெட்ரோ போலீஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்து சென்று தீயை அணைத்தனர். 1000 கிலோ எடை கொண்ட விமானம் எரிபொருளுடன் வெடித்து சிதறியதே பெரிய அளவிலான தீ விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 11 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு ஜனாதிபதி ஆண்டி பெஜியர் தெரிவித்துள்ளார். இந்த விமானம் 2006 முதல் சேவையில் இருந்து வருகின்றது. 34 ஆண்டுகள் பழமையானது. விமான விபத்து குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயராக ஜோரான் மம்தானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கு ஜனநாயக கட்சியின் சார்பாக இந்திய அமெரிக்கரான ஜோரான் மம்தானி, குடியரசுக் கட்சியின் சார்பாக கர்டிஸ் சிலிவா, முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ குவாமோ ஆகியோர் போட்டியிட்டனர். அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கிய வாக்குப்பதிவின் முடிவில் ஜோரான் மம்தானி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகளவிலான வாக்குகளாக 20 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் ஜோரான் மம்தானி தான் நியூயார்க்கின் முதல் முஸ்லிம் மற்றும் இந்திய அமெரிக்க மேயராகவும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து மேயரானவர் என்றும் பெருமையும் பெற்றுள்ளார். தனது முற்போக்கு கருத்துக்களால் நியூயார்க் இளைஞர்கள், இடதுசாரி கருத்துடையவர்கள் மத்தியில் ஜோரானுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனிடையே ஜோரான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வரும் நிலையில் மேயர் தேர்தலில் ஜோரான் வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்துக்கு குறைந்தபட்ச நிதியை தவிர அனைத்து நிதியை நிறுத்திவிடுவதாக ட்ரம்ப் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த எச்சரிக்கையை மீறி நகர மேயராக ஜோரான் தெரிவு செய்யப்பட்டிருப்பது மக்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கான 24% மேலதிக வரியை ஒரு வருடத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அமெரிக்க பொருட்கள் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டு வந்த 10% வரி தொடரும் எனவும் சீனா அறிவித்துள்ளது. தென்கொரியாவில் ட்ரம்ப், ஷி ஜின்பிங் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சீனா இவ்வாறு அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது நாடு அணு ஆயுத சோதனை நடத்தும் என்று சமீபத்தில் கூறினார். இதற்கிடையில் அதிபர் ட்ரம்ப் கூறுகையில், ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபடுகின்றன. இதுகுறித்து அவர்கள் பேச மாட்டார்கள்.
ஆனால் நாங்கள் அப்படியல்ல. மற்றவர்களும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். வடகொரியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றன என தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்துக்கு பாகிஸ்தான் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், பாகிஸ்தான் முதலில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தவில்லை. தற்போது முதலில் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் நாடாக பாகிஸ்தான் இருக்காது. நாங்கள் முதலில் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க மாட்டோம் என தெரிவித்தார். அணு ஆயுத சோதனை தொடர்பாக அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள சீனா, நாங்கள் ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடு. அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையில் சீனா உறுதியாக உள்ளது எனவும் தெரிவித்தது. மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய டைஃபூன் டினோ என்று அழைக்கப்படும் கேல்மெகி புயல் காரணமாக 66 பேர் உயிரிழந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 8 மணியளவில் பாலவன் தீவில் உள்ள எல் டினோவில் 8வது முறையாக கரையை கடந்த புயல் மேற்கு பிலிப்பைன்ஸ் கடல் அல்லது தென்சீன கடலில் தொடர்ந்து நகர்கின்றது. புயலானது அடுத்த 12 மணித்தியால நேரத்துக்குள் தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மத்திய பிலிப்பைன்ஸின் செபு மாகாணம் உட்பட பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெள்ளம் மற்றும் சூறை காற்றால் முடங்கியுள்ளது. கனமழையினால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் கூரைகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். செபுவில் 49 பேர் உயிரிழந்ததாக நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை கவுன்சில் மதிப்பிட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் மழை காரணமாக இடிபாடுகள், நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 13 பேரை காணவில்லை. நெக்ரோஸ் ஆக்சிடென்சலின் லா காஸ்டெல்லாவில் 13 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிவாரண பணிகளுக்கு உதவுவதற்காக அனுப்பப்பட்ட மிண்டானோவ் தீவில் நேற்று விபத்துக்குள்ளான ராணுவ ஹெலிகாப்டரின் 6 பணியாளர்களும் உயிரிழந்தவர்களில் அடங்குவர். மொத்தமாக இந்த புரட்டி போட்ட புயலினால் 66 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த புயலால் சுமார் 7,06,000 மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். அவர்களில் சுமார் 3,48,000 பேர் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பசிபிக் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா இன்று தாக்குதல் நடத்தியதில் 67 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகளில் தகவல் வெளியாகியுள்ளது. பசிபிக் கடல் வழியாக சர்வதேச கடல் பரப்பில் வந்து கொண்டிருந்த படகு மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெனிசுலா, மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியத்தில் புதன்கிழமை இன்று காலை பிரசல்ஸ் விமான நிலையத்தில் விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டன. அப்பகுதியில் மெர்மெட்ரோன்கள் பறந்ததால் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இன்று காலையிலும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. பெல்ஜிய தலைநகரில் உள்ள விமான நிலையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அவ்வாறு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலையில் ட்ரோன்கள் காணப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரசல்ஸ் விமான நிலையத்தில் விமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. இந்த இடையூறு தாமதங்களுக்கும் சில விமான ரத்துக்களுக்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக புதன்கிழமை காலையிலும் விமான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வியாழக்கிழமை காலை கூடி இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கும் என்று டி ஸ்டாண்ட்ராட் தெரிவித்தார். நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த ட்ரோன் காட்சிகள் சமீபத்திய மாதங்களில் ஐரோப்பா முழுவதும் இதுபோன்ற பல மெர்மெட் ட்ரோன்கள் பறப்பதால் பல விமான சேவைகள் மற்றும் பறப்புகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இலவச மின்சாரம் வழங்குவோர் சோலார் சேரர் திட்டத்தை ஆஸ்திரேலிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வீடுகளுக்கு தினமும் 3 மணி நேரம் இலவச மின்சாரம் வழங்கும் சோலார் சேரர் திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் ஜூலை 2026க்குள் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மின்சார சில்லறை விற்பனையாளர்கள் நியூ சவுத் வேல்ஸ், தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்தில் உள்ள வீடுகளுக்கு தினமும் குறைந்தது 3 மணி நேரம் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த திட்டம் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் உட்பட அனைத்து வீடுகளுக்கும் பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பயனாளர்கள் ஒரு ஸ்மார்ட் மீட்டரை வைத்திருக்க வேண்டும் மற்றும் சூரிய மின் உற்பத்தி நேரங்களுக்கு ஆற்றல் பயன்பாட்டை மாற்ற சோலார் செல் திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இடம்பெற்ற தேர்தலில் பல்வேறு மாநிலங்களில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தேர்தல்கள் நடத்தப்பட்டன. மாநில ஆளுநர், சட்டமா அதிபர், மேயர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பெரும்பாலான இடங்களில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி தோல்வியை தழுவியது. வெர்ஜீனியா மாநில ஆளுநர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஸ்பான்பெர்கர் ட்ரம்ப் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்தார். வெர்ஜீனியா மாநிலத்தில் சட்டமா அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கஷாலா காஸ்மி வெற்றி பெற்றுள்ளார். நியூ ஜெர்சி மாநில ஆளுநர் தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மிக்கி செரில் ட்ரம்ப் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்தார். நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் மம்தானி ட்ரம்ப் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்தார். மாசாசூசெட்ஸ் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த மிசேல் வு வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். இதேபோல கலிபோர்னியா மாநிலத்தில் மாவட்ட தொகுதி மறுவரையை தொடர்பான ஜனநாயக கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவும் மக்கள் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் கலிபோர்னியா மாநிலத்தில் ஜனநாயக கட்சியின் நிலை வலுவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எமடி சாத்தா மாகாணத்தின் உள்ளூர் அதிகாரிகள் சவுதி படைகள் எல்லை மாவட்டமான ரசிகில் உள்ள குடியிருப்பு கிராமங்களை ஏவுகணை தாக்குதல்களால் குறிவைத்ததாக தெரிவித்துள்ளனர். ரசிகி எல்லை மாவட்டத்தில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது சவுதி அரேபியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக சாத்தா மாகாண அதிகாரிகள் புதன்கிழமை அறிவித்துள்ளனர். சாத்தியமான உயிரிழப்புகள் குறித்த கூடுதல் தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க அரசின் நிதி முடக்க நிலை 35வது நாளை எட்டிய நிலையில் ஊதியம் கிடைக்காமல் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுமுறையில் சென்றுள்ளனர். ஆள் பற்றாக்குறையின் எதிரொலியாக முக்கிய துறைகளின் சேவைகள் முடங்கியுள்ளன. அரசுக்கு தேவையான நிதியை விடுவிக்க பாராளுமன்றத்தின் ஒப்புதல் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் நிதி விடுவிப்பு தடைப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க அரசின் முக்கிய துறைகள் அனைத்தும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் ஊதியமின்றி பணியாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளாகியுள்ளனர். ஊழியர்கள் பலர் விடுமுறையில் சென்றுள்ளதால் அத்தியாவசிய பணிகள் முடங்கியுள்ளன. தொடர்ந்து 35வது நாளாக அரசு துறைகளுக்கு செலவழிக்க பணம் வழங்கப்படவில்லை. கடந்த 2018-2019 ட்ரம்பின் முந்தைய ஆட்சியிலும் இதுபோல் நிதி முடக்கம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.